ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சம்மெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான் கொஷின் நம்பர் 9. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 3 பவர் 4 ப்ளஸ் 2 பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 225 சரிங்களா? இதுதான் கொஷின்னு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த போர்ட் மாஸ் ரூல் இருக்குது இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? போர்ட் மாஸ் ரூல் இது இருக்கு பாருங்களேன், இதுதான் போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? பீனா ப்ராக்கெட்ஸு, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூலாம் சால்வ் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் பவர்ஸ், அடுத்தது ஓனா ஆர்டர் ஆஃப் பவர்ஸ் ரூட்ஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்கொயர் வேல்யூ இருக்குல்ல, இந்த மாதிரி பவர் வேல்யூ வர நம்பர்லாம் சால்வ் பண்ணணும், இல்லை ரூட்ஸ் நம்பர் வேல்யூலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன், டிவைடில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், இந்த நம்பர் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன், கூட்டலில் வரதை சால்வ் பண்ணணும். லாஸ்ட்டில் தான் மைனஸில் வரதை சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டரு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட்டு சரிங்களா? அதாவது கொடுத்துருக்கிற கொஷின் ஃபஸ்ட் நல்லா பாருங்கள். இந்த போர்ட் மாஸ் ரூலை பாருங்கள், ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் பவர் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் டிவிஷன் எதனாவது வருதான்னு பாருங்கள், அதாவது வகுத்தல் குறி, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் குறி வருதான்னு பாருங்கள், அப்புறம் கூட்டல் குறி, அப்புறம் மைனஸ். இந்த மாதிரி இந்த ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா? இதுதான் ஸ்டார்டிங், இப்படி தான் போகணும், மேலேருந்து கீழே போகணும் சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மேத்தமெட்டிக்ஸ் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் சரிங்களா? போர்ட் மாஸ் ரூலு பொதுவாகவே மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகேபிள் தான். இந்த ஆர்டரில் தான் எந்த கொஸ்டினாக தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் பாருங்கள், 3 பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த போர்ட் மாஸ் ரூல் படி இங்கே ப்ராக்கெட் எதுவுமே இல்லை, ஆனால் ஆர்டர் ஆஃப் பவர்ஸ் இருக்குது சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் ஆஃப் பவர்ஸ் இருக்குல்ல, இது இருக்குது. 3 பவர் 4 2 பவர் 4 இருக்குங்களா? அப்போ அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் சால்வ் பண்ணிடணும். 3 பவர் 4னா என்ன, 3யை 4 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா? 3 இன்ட்டு 3 9ஆ, அடுத்தது 3 இன்ட்டு 3 9ஆ. ஸோ இந்த ரெண்டு 9ம் 9 இன்ட்டு 9 81 81 சரிங்களா? அப்போ 3 பவர் 4னா என்னது, 81. 3 பவர் 4க்கு 81 ஆன்சரு ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, 2 பவர் 4 இருக்குங்களா, இதையும் சால்வ் பண்ணணும். 2 பவர் 4னா என்ன அர்த்தம், 2 4 டைம் எழுதணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 4ஆ, 4 இன்ட்டு 2 8ஆ, 8 இன்ட்டு 2 16. ஸோ 2 பவர் 4னா என்னது, 16 சரிங்களா? 2 பவர் 4க்கு 16 ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இந்த போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் ஆஃப் பவர்ஸு எது எதுலாம் பவர் வேல்யூவில் இருக்கோ அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணணும் சரிங்களா? அதை தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். 3 பவர் 4னா 81, 2 பவர் 4னா 16 சரிங்களா? இது ரெண்டு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூலில் இந்த ஆர்டர் ஆஃப் பவர் இந்த ரூல் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா? அடுத்தது என்ன குறி இருக்குது பாருங்கள், இந்த ரூல் பிரகாரம் வகுத்தல் குறி இருக்கா, வகுத்தல் குறி இங்கே கிடையாது. வேறு என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன், அடுத்தது பெருக்கல் குறி வேணால் இருக்குது இங்கே பாருங்கள். அப்போது இதை தான் அடுத்து சால்வ் பண்ணணும். 2 இன்ட்டு 25 இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிரகாரம் இதை தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா? அடுத்த ஸ்டெப் இது தான். 2 இன்ட்டு 25 என்ன ஃப்ரெண்ட், 2 25 50 சரிங்களா? அடுத்த ஸ்டெப் அதுதான். 2 25 என்னது 50. இது அப்படி என்ன பண்ணிட்டோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம், பெருகிட்டோம் ஓகேங்களா? 2 25 50 போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப்பில் இருக்கிற அந்த வேல்யூலாம் பாருங்கள், எல்லாமே என்ன குறியில் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் அடிஷன் என்ன இருக்குது, இந்த அடிஷன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லாமே கூட்டி அப்படியே போடணும், அதான் ஆன்சர் சரிங்களா?
அப்போ 81 + 16 16 + 50 இது எல்லாத்தையும் கூட்டணும். என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 97ங்களா. இது கூட 50 ஆட் பண்ணோன்னா வரும் 147. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரு. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 147. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா சிம்பிளாக போர்ட் மாஸ் ரூல் கம்பல்சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஆர்டர் மேலேருந்து கீழே கொடுத்துருக்கிற கொஷினில் ப்ராக்கெட் வேல்யூ இருக்கா, பவர் வேல்யூ இருக்கா, ரூட் இருக்கா, வகுத்தல் குறி இருக்கா, பெருக்கல் குறி இருக்கா, கழிச்சிருக்காங்களா, கூட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆர்டரில் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்படி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி சம் கேட்டால் இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து 147 147 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகேங்களா. நான் ஒரு கொஷின் தரேன். அந்த கொஷின் இதே போல் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்ன கொஷின்னா 3³ minus 2⁵ plus 100 then divided by 2. ஓகேங்களா. இந்த கொஷினை போர்ட் மாஸ் ரூல் அதே போல் ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.